வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவுல Infinix Hot S3 இந்த மொபைல் போனுடைய முழு விமர்சனம் பார்ப்போம். டெக்னோ மொபைல், இன்ஃபினிக்ஸ் மற்றும் ஐடில் இந்த மூணு பிராண்டுமே டிரான்ஷன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்தது. இந்த கம்பெனி ஒரு சைனீஸ் நிறுவனம் இருந்தாலும் ஆப்பிரிக்கால ஒரு பெரிய மொபைல் மேனுஃபேக்சரர் இருக்காங்க. அவங்க இப்ப சமீப காலமா தான் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கிற ஒரு மொபைல் போன் தான் இந்த Infinix Hot S3. இந்த Infinix Hot S3 மொபைலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 3GB மற்றும் 32GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்டோட விலை 8999 ரூபா. 4GB மற்றும் 64GB மெமரி கொண்ட வேரியண்டோட விலை 10999 ரூபா. இந்த மொபைல் பிரத்யேகமா பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இவங்க என்னமோ இந்த சைனாக்காரன் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு யுத்தி என்னதுன்னா ஃபிளாஷ் சேல்ஸ். ஸோ இவனும் ஃபிளாஷ் சேல்ஸ்னு இறங்கியிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஃபிளாஷ் சேல்ஸ்ல எல்லாம் வாங்குற அளவுக்கு இந்த மொபைல் போன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த Infinix Hot S3 மொபைல் போனோட டிசைன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டது. பிளாஸ்டிக் பாடியால பண்ண ஒரு மொபைல் போன். டாலான மொபைல் போன் இருக்கு. பெசல்ஸ் கம்மியா இருக்கு. சைட்ஸ்ல மேலையும் கீழே பாத்தீங்கன்னா சின்ன பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனாலே பாத்தீங்கன்னா கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் 5.65 இன்ச். ஸோ 5.65 இன்ச் இருந்தாலும் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மொபைல் போனை கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொல்லுவேன். பிளாஸ்டிக் பாடியா இருந்தாலுமே இந்த மொபைல் போன் கொஞ்சம் வழுக்கலா தான் இருக்கு. முன்புறத்தில் இருக்கிற டிஸ்பிளேயுமே 2.5D கர்வ்டு கிளாஸ். இந்த கர்வ்டு கிளாஸையுமே பாத்தீங்கன்னா NEG அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுக்காக. iPhone 10ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேமராவும் பின்னாடி இதே மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதுல சிங்கிள் கேமராக்கே ஒரு ஓவல் ஷேப்ல முன்னாடி கொடுத்திருக்காங்க. மொபைல் போனோட வெயிட் 150 கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கு. ஸோ கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு லைட் வெயிட்டாவும் இருக்கு. இந்த மொபைல் போனோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா IPS LCD பேனல்ல பண்ணிருக்காங்க. 720p அதாவது HD+ ரெசல்யூஷன் தான் இருக்கு இந்த மொபைல் போன்ல. இருந்தாலுமே பிரைட்னஸ் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ரீடபிலிட்டி எந்த ஒரு லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் ஆக்சுவலா நீங்க பேப்பர்ஸ்ல பாக்குறப்போ ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 720p டிஸ்பிளே கம்மியா தான் தெரியும். பட் யூஸ் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் தெரியல. ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன், என்ட்ரி லெவல் மொபைல் போன் அப்படின்னு நினைச்சு பாக்குறப்போ இந்த மொபைல் போனோட டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த Infinix Hot S3 மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android Oreo 8.0 கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல Hummingbird XOS 3.0 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் லேயர் போட்டிருக்காங்க. இது என்னமோ ஐபோனுடைய ஒரு ஓஎஸ் உடைய பேர் மாதிரியே தான் இருக்கு. பட் அப்படியே பார்த்தாலுமே UI டிசைன் பாத்தீங்கன்னா ஐபோனோட டிசைன் கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, காப்பி பண்ணாலுமே யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த XOS 3.0ல பல விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நோவா லான்ச்சர் யூஸ் பண்ற மாதிரியே இந்த மொபைல் போன்லயும் உங்க ஐக்கன் சைஸை மாத்திக்கலாம், டெஸ்க்டாப்ல இருக்க கிரிட்டை மாத்திக்கலாம், உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸை ஸ்கிரீன்ல பின் பண்ணிக்கலாம். பல ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மைக்ரோ அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. யூசுவலா ஒரு மொபைல் போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் டவுன் பிரஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மொபைல் போன்ல பவர் பட்டன் மற்றும் வால்யூம் அப்ப பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கூட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நிறைய ஜெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த மட்டும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ், பல ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போன்ல இருக்கு. மொபைல் போனுடைய UI யூஸ் பண்றதுக்குமே ஒரு லாக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ், ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததுலயும் இந்த மொபைல் போன்ல எந்த விதமான லாகும் தென்படல. அடுத்ததாக கேமரா பார்ப்போம். கேமரா எப்படி இருக்குன்னு. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் கேமரா சிஸ்டம் தான். பின்னாடி ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் வச்சிருக்காங்க. முன்னாடி 20 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர். 20 மெகா பிக்சல்னால சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் போட்டோ எடுத்து பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கான காரணம் இவங்க சாஃப்ட்வேர்ல எக்கச்சக்கமா ப்ராசஸிங் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ராசஸிங் சொல்லிட்டு ஓவர் ப்ராசஸிங் கூட சில சமயம் பண்ண மாதிரி தெரியுது. அதிகமான போட்டோஸை ஷார்ப்பனிங் பண்ணிருக்காங்க. பட் இது ரொம்ப நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது மட்டும் தான் தெரியும். ஒரு கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இந்த ஷார்ப்பனிங் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரியும். மொபைல் போன்ல சராசரியா போட்டோ எடுத்து அந்த போட்டோ முக்கால்வாசி பேர் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண போறோம்னா Facebook, Twitter, Instagram மாதிரி ஷேர் பண்ண போறோம். அப்படி ஷேர் பண்றதுக்கு இந்த மொபைல் போன்ல இருந்து வர ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சல் கேமரா நல்லாவே போட்டோ எடுக்குதுன்னு சொல்லுவேன். பின்னாடி ரியர் கேமராவும் நல்லா தான் இருக்குது. முக்கியமா லோ லைட் கண்டிஷன்ஸ்ல இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. HDRம் ஓரளவுக்கு நல்லா எடுத்து நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம். 10,000 ரூபாய் கம்மியான மொபைல் போன் அப்படின்னு நம்ம மனசுல வச்சு பாக்குறப்போ ஒரு கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். 1080p வீடியோஸ் ரெக்கார்டிங் கூட பண்ணுது. ஆனா 1080p வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்றப்பையும் இதோடைய கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. வீடியோ எடுக்கிறப்போ கொஞ்சம் ஷேக் இருக்க தான் செய்யுது.
இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 430 ப்ராசஸர் 3GB வேரியன்ட் மற்றும் 4GB வேரியன்ட் இரண்டு வேரியன்ட்ல கிடைக்குது. நான் வச்சிருக்கிறது 3GB RAM வேரியன்ட். இந்த ப்ராசஸர் Snapdragon 430 ஒரு பழைய ப்ராசஸரா இருந்தாலுமே இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ற பல மொபைல் போன் ரொம்பவே ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மொபைல் போனும் பேருக்கு ஏத்தாப்புல Infinix Hot S3 அதோடைய பேருக்கு ஏத்தாப்புல இந்த மொபைல் போனும் ஹீட் ஆக தான் செய்யுது. அதுவும் பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறப்போ ஒரு தொடர்ந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் கேம் விளையாடுறப்போ ஹீட் கிட்டத்தட்ட 15 டிகிரி வரைக்கும் ஹீட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சு என்னோட யூனிட்ல. ஆனா நீங்க கேம் விளையாடல அன்றாடமா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த மொபைல் போனை பவர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4000 mAh பேட்டரி. 4000 mAh பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறப்போ 2 நாள் ஆச்சு வரும்னு நினைச்சேன். பட் 2 நாள்லாம் வரல, ஒரு நாள் தான் வருது. ஒரு நாள் முடிவில் நான் பெட்ல போய் படுக்கிறப்போ இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா 10% பேட்டரி மிச்சமா இருந்தது. இந்த 4000 mAh பேட்டரியும் நீங்க சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல 3 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்குது. ஓகே, 10,000 ரூபாய் கம்மியான மொபைல் போன் இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு புதிய பிராண்ட் Infinix Hot S3 இந்த பிராண்டை நம்பி வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல என் மனசுல வருது. மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், போட்டோஸ் நிறைய எடுக்கலாம், டிஸ்பிளே நல்லா இருக்கு, டிசைனும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கு. ஆனா யூஐல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம iOS உடைய ஐபோன் யூஸ் பண்ற OS உடைய பாதிப்பு நல்லாவே தெரியுது. டிசைன்லயும் பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ள கேமரா கொஞ்சம் ஐபோனுடைய காப்பி அடிச்ச மாதிரி தெரியுது. பட் காப்பி அடிச்சாலுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த விலைக்கு அதாவது 8,999 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் போன் வாங்குறப்போ இந்த பிரைஸ் பேண்ட்ல வேற என்ன மொபைல் போன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட கூட்டோம்னா கூட 1000 ரூபாய் கிட்ட கொடுத்தோம்னா Honor 9 Lite இருக்கு. அதை விட ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க Redmi Note 5 கூட இருக்கு. சோ இவ்வளவு ஒரு காம்படிஷனான செக்மெண்ட்ல இந்த மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ஃபிளாஷ் ஷேர்ல பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்குங்கிறப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொபைல் போன் வாங்கணுமா வேணாமான்னு என்னைய கேட்டீங்கன்னா வேணாம். நீங்க Honor 9 Lite இல்லாட்டி Redmi Note 5 கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் போன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு அபிப்பிராயம். சோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். அடுத்த ஒரு பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.